பிரியாணி எல்லாம் பில்லு போட்டதுக்கு அப்புறம் தான் பிரியாணியே தருவான். அதெல்லாம் வேலைக்கு வாங்க, நம்ம டீ கடைக்கு போலாம். நம்ம வா, நான் பாத்துறேன். வா, டீ கடைக்கு தானே, பாத்துக்கலாம். உடனே தம்பி எடுத்து சாப்பிடுங்கப்பா. எதுவும் பேசாதீங்க. பேமெண்ட் நான் பாத்துக்கிறேன். நான் பேசத்தான் பேமெண்ட் பாத்துக்கலாம். நான் எவ்வளவு ஆச்சு? என்னப்பா சாப்பிட்டீங்க? 3 டீ 3 வடனே. 60 ரூபாய்ப்பா. தானே போட்டு வச்சோட அப்படியே குறைஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒண்ணு காசை கொடுத்துட்டு போறானுங்க. தம்பி அந்த கேமரா ஆன் பண்ணுப்பா, செக் பண்ணுவோம். ஆளுக்கு 3 தின்னு இருக்கானுங்க. ஒண்ணு காசு கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. இப்படி வரவன் பொருள்லாம் ஏமாத்திட்டு போனா நம்ம எங்க இருந்து வளர்றது? பெட்ரோல் மட்டும் நீங்க போடுங்க. தம்பி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கடையில டீ சாப்பிட வந்து நீங்க தானப்பா? அதான் சாப்பிட்டது காசு கொடுத்துட்டுமேனா? ஆமாமா, நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. ஆனா தின்னது ஒண்ணு, சொன்னது ஒண்ணு. ஏன்பா இப்பெல்லாம் அந்த எங்களை மாதிரி கடைக்காரங்களை ஏமாத்துறீங்க? உங்களை நம்பி தானப்பா நாங்க கடை வச்சிருக்கோம். போட்டு வச்ச பொருள் விற்கணும்னு தான் காத்திருக்கோம். இந்த மாதிரி கலவாணிப்பு வந்து திருட்டு போகணும்னு நாங்க காத்திருக்கல. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில ஒரு டீ குடிக்க போனா கூட முதல்ல டோக்கன் வாங்கிட்டு பணத்தை கட்டியா அப்புறம் இந்த டீ கொடுப்பேன்பாங்க. நானே பல பேரை திட்டிருக்கேன், ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்றீங்க, நாங்க என்ன டீ குடிச்சு ஏமாத்திட்டா போறோம்ட்டு. ஆனா உங்களை மாதிரி பல பேர் சுத்துறதுனாலதான் நம்மளை நம்பாம பல பேர் டோக்கனுக்கு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீ கொடுக்குறாங்க. இன்னைக்கு பல பேர் கடையை வச்சு ஏமாந்து லாஸ் ஆகி நிக்கிறாங்கப்பா. ஏன் தெரியுமா? அவங்க உழைக்காம இல்ல, அவங்க போட்டு வச்ச பொருளை பாதி விற்கிறாங்க, பாதி திருடு போகுது இந்த மாதிரி. அதனாலதான் பல பேர் தொழில் லாஸ் ஆகி தெருவுக்கு வந்துடுறாங்க. நான் மட்டும் இல்லப்பா, என்ன மாதிரி பல பேர் தொழிலே இல்லாம இருந்த தொழில் நஷ்டமாயி ஏமாந்து புள்ள ஊட்டி கஞ்சி ஊத்த முடியாம தெருவில் நிக்கிறாங்க. ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? தொழிலாம்பா சாரின்ட்டு. ஆனா எங்களுடைய வழி எங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஒரு கடை வைக்கணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 4 லட்சம் 4 பேர்ட்ட தண்டல் வாங்கி தண்டலை கட்ட முடியாம தண்டல்காரன் குடும்பத்தையும் குழந்தை குட்டியெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். 4 கடை வச்சு லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் உழைக்காம இல்ல, 3 மணிக்கு எஞ்சி உழைக்கிறேன். ஆனா வரவும் போறோம் போகாம திருட்டு காசு கொடுக்காம போனா எப்படிப்பா உழைக்க முடியும்? என்ன மட்டும் இல்லப்பா, யாரையுமே இந்த மாதிரி ஏமாத்தாதீங்கப்பா. நீங்க ஏமாத்துறது யாரு தெரியுமா? உங்க கூட ஒண்ணு பண்ணா தாயா பிள்ளையா பழகிற உங்க அண்ணன் தம்பியா தான். தயவு செய்து நீங்க ஏமாத்தினா பெரிய பெரிய கம்பெனிக்கான போய் ஏமாத்துங்க, அவனுக்கு லாஸ் வராது. எங்களோட முதலீடே வெறும் 2 லட்சம் 3 லட்சம் தான்ப்பா. தயவு செய்து தப்பா இனிமே பண்ணாதீங்கப்பா. சரி, அவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிருக்கா. ஏன் பண்ணக்கூடாதா?